வையகம், வாழ்க வளமுடன். முதலாவதாக இக்கூட்டத்திற்கு கொஞ்சம் காலதாமதமாக வந்ததற்கு மன்னிக்க வேண்டுகிறேன். 5:30 மணி புரோகிராம் என்று போட்டிருந்தாலும் நாங்கள் வந்தது ரொம்ப 6:30 மணி, 1 மணி நேரம் காலதாமதமாகிவிட்டது. பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருந்ததால் சரியான நேரத்தில் வர முடியவில்லை. அதற்கு நான் வருந்துகிறேன். இந்த விழா யோகமும் மனித அன்பமும் முதுகலை படிப்பு சேர்க்கை அறிமுக விழா, கர்நாடகா ஜெயின் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்களுக்கு டிப்ளமோ பட்டமளிப்பு விழா. இந்த விழாவிற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்த அன்பிற்குரியும் பாசத்திற்கும் உரிய டாக்டர் உதயகுமார் அவர்களே, முதுநிலை பேராசிரியர் அன்பிற்குரிய ஐயா தங்கவேல் அவர்களே, இங்கே செயலாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, பொருளாளர் நாகராஜ் அவர்களே, மற்றும் இந்திய அலுவலர் சங்கத்தின் உறுப்பினராக இருந்து கொண்டு இருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரி விஜயலட்சுமி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா தங்கவேல் அவர்கள் சொன்னார்கள், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்று 2 வார்த்தைகளுக்கும் புதுவிதமான ஒரு அர்த்தத்தை நான் அங்கு கொடுத்ததாக, அரியலூர் ஆழியாருக்கு சென்றிருந்த பொழுது கொடுத்ததாக சொன்னார்கள். ஆழியார் திருக்கோயில் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நண்பர் நடராஜன் கோயம்புத்தூரில் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் சொன்னார்கள், இந்திய அலுவலர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் அங்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுதுதான் அவர் டாக்டர் உதயகுமார் அவர்களும் எனக்கு அறிமுகமானார்கள். அங்கு சென்று பார்த்த பொழுதுதான் அது உண்மையிலேயே ஒரு அறிவு திருக்கோயிலாக இருந்தது. உண்மையிலேயே அங்கு சென்று 3 நாட்கள் அங்கு காலடி வைத்த ஒரு 100 பேருக்குமே அவர் மகரிஷியினுடைய ஆன்மா அங்கேயே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு வைப்ரேஷன் அங்க போனா நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். என்னமா ஒரு வைப்ரேஷன், டெஃபினட்டா ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அங்க போன பிறகுதான் ஐயோ, இந்த வைப்ரேஷனை நம்ம இத்தனை வருஷமா நாம பார்க்காத போயிட்டுமே, அந்த ஒரு வைப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது. எனக்கு மட்டும் இல்லை, என்னோடு வந்திருக்கின்ற அத்தனை அலுவலர்களும் 100 பேருக்கு மேலாக அவர்கள் அப்பொழுதே சொல்லிவிட்டார்கள், அடுத்த ஆண்டும் நாம இங்கே ஆழியாருக்கு வர வேண்டும், இதற்கு ப்ரோக்ராம் நீங்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று. இப்பொழுது கூட ராமச்சந்திரன் என்ற ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி, நம்ம ஐஓஎம் மெம்பர், அவர் சொல்றாரு, சார் தயவு செய்து மறந்துடாதீங்க, அடுத்த ஆண்டு நாம் அனைவரும் அங்கே செல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் நான் அழைக்கவில்லை, மகரிஷி ஐயா, வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய ஆன்மா எங்களை அழைக்கின்றதனால் நாங்கள் இங்கே செல்ல வேண்டுகின்ற எங்களுக்கு ஒரு ஆவல் இருக்கின்றது. இந்த வாழ்க வளமுடன் என்று சொல்லு கூட வாழ்க வையகம் என்று சொன்னார் பாருங்க. வையகத்தை வாழ்த்துவதற்கு நம்மளாம் வாழ்த்த முடியுமா? வையகத்தை வாழ்த்துவதற்கு யார் வாழ்த்த முடியும்? ஒரு சித்தரால் தான் வாழ்த்த முடியும். அதனால்தான் அவரை நான் சித்தர் என்றேன். என்ன சொல்லுகின்றார்? வையகம் வாழ்க என்று சொல்கின்றார். வையகம் வாழ்க என்றால் வையத்தில் இருக்கின்ற மரம், செடி, கொடி, பறவை, ஊர்வன எல்லாரும் வாழ்க என்று. அத்தனை பேரும் உலகத்தையே வாழ்த்துவதற்கு என்ன வேண்டும்? ஒரு உயர்ந்த நிலை அடைந்த மனிதனால் தான் அதை செய்ய முடியுமே ஒழிய யாராலும் செய்ய முடியாது. அதைத்தான் நான் அங்கே பேசும் பொழுது சொன்னேன், அவரை 19வது சித்தராக வைத்திருந்தார் என்று நான் சொன்னேன். அதை சொல்லுவதில் எந்த, ஏனென்றால் யார் வேணுமானாலும் வாழ்க என்று சொல்லலாம். வையகத்தை வாழ்த்துவதற்கு ஒரு தனி மனிதன் தான் முடியும். அந்த மனிதன் ஒரு சித்தராகத்தான் இருக்க முடியும். ஆகவேதான் நான் அவரை ஒரு சித்தராக கருதுங்கள். ஏனென்றால் அவருடைய ஆன்மா அங்கேயே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆன்மா மறையவில்லை. அங்கு சென்றால்தான் அது அத்தனை பேருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாம் இந்த உடை அணிஞ்சு நீங்க போயிருக்கீங்க. அங்க போகும்போதே நமக்கு காலையில எடுத்து அந்த திருக்கோயில் வைத்தாவே நாம் அனைவரும் மாறி விடுவோம். நம்முடைய சொல்ல செயல் எல்லாமே மறந்துடும். ஏன்னா அங்க போனா இந்த செல்போன் தொந்தரவு கிடையாது. 3 நாள்கள் நிம்மதியாக ஒரே சிந்தனை, ஒரு நம்ம ஆன்மீகத்தில் ஒரு சிந்தனை,
ஒரு கடவுள் நம்பிக்கை, அத்தனையுமே நமக்கு அங்கு சென்றால் வந்துவிடும். காரணம், அவருடைய ஆன்மா அங்கேயே இருந்து கொண்டு இருக்கின்றது. அது நம்மோடு அங்கு சென்றவுடன் நம்மோடு இணைந்து விடுகின்றது. நம் அனைவருக்குமே அந்த உணர்வு வந்து விடுகின்றது. அனைவருமே நம்ம மகிழ்ச்சியாக அந்த 3 நாள் அங்கு இருந்தோம். ஆகவேதான் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த ஆண்டு அங்கே செல்லுவோம் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு நாம் ஒரு யோகா என்பதுங்க நம்ம இந்தியாவினுடைய ஒரு தனி ஒரு பேட்டர்ன். அதாவது யாரும் எல்லாரும் ஒரு சின்ன ஒரு இதாக இருந்தால் கூட ஒரு பேட்டர்ன் கேட்குறாங்க, இது எங்க நாட்டினுடைய பேட்டர்ன் இது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோகா மட்டும்தான் இந்தியாவுடைய தனிப்பெரும் கலை. அந்த கலையை எந்த உலகத்திலுமே யாருமே பங்கு போட முடியாது. யாராவது பங்கு போட முடியுமா? அது இந்தியாவிற்கே சொந்தமான ஒரு கலை. அந்த யோகா கலையை கற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக டாக்டர் ஐயா கூட சொன்னார், யோகா கற்றுக்கொண்டுங்க உங்களுடைய வியாதிகள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி. அந்த யோகா கலை இந்தியாவுடைய தனிப்பட்ட கலை. எந்த கண்ட்ரியுமே எந்த நாடுமே அதை பங்கு போட முடியாது, பேட்டன் கேட்க உரிமை கேட்க முடியாது. அந்த உரிமை இந்தியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதை தோற்றுவித்த நம் முன்னோர்களுக்கு தான் உண்டு. போதி தர்மர் கூட சைனாவுக்கு போயிட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னால 2000 வருஷத்துக்கு முன்னால போய் இந்த கலையை கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த கலையவே கற்றுக்கிட்டாங்க. கலையினுடைய யோகா கலையினுடைய உயிர் நாடி இந்தியா. ஸோ இந்தியர்கள் ஒவ்வொருவரும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கூட நான் அங்கே போன பிறகுதான் எனக்கு கூட டாக்டர், எனக்கு கூட பெயின் இருக்கு, இது C4 C5 அந்த இது இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், காலையில் 1/2 மணி நேரம் இங்கே போன பிறகு அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த பயிற்சி பண்ணுறேன். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் அந்த பயிற்சி பண்ணினாதான் நம்ம ஃப்ரீயாகிறோம். இல்லைன்னா நம்ம என்ன ஆகிறோம், நமக்கு ஒரு மென்டலாக ஏதோ அது ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நம்மளால ஒரு ஃப்ரீயாக பண்ண முடியல. நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி நாம் அந்த யோகா பயிற்சியை செய்தால் நிச்சயமாக அன்றைய தினம் மிக சிறப்பான தினமாக இருக்கும். நான் பார்த்திருக்கின்றேன். இல்லை நம்ம அவசரமா அன்னைக்கு போகணும், வேகமா போகணும் அப்படின்னு சொல்லி போது அன்னைக்கு விட்டுட்டோம்னு வச்சுருக்காங்க, ஏதாவது ஒரு தடங்கள் நமக்கு வந்துடுது. நம்மளை அறியாம ஒரு மயக்கம் வருது, ஒரு தள்ளுது. ஆனா இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய இதை காணும். மனம் ஒரு தெளிவான நிலையை அடைகின்றது. காலையில் எழுந்து ஒரு 1/2 மணி நேரம் நாம் இதை செய்தால் நிச்சயமாக நம்முடைய மனம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கு வருது. இன்னைக்கு இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு அம்மையாருக்கு தெரியும். நாங்க இந்திய நிறுவனர் சங்கத்துல இப்பதான் அவருடைய அனுபவத்துல வந்து பார்த்திருக்காரு. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதா இருந்தாலும் நான் ஒருத்தனே சமாளிச்சிருக்கேன். பெருமைக்காக சொல்லல, அவ்வளோ ஒரு அமைதி. எப்படி சார் நீங்க அதை சமாளிக்கிறீங்க பாங்க. ஏன்னா 51 டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தா அதிகாரிகள் எல்லாம் சமாளிச்சிடலாம். 51 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேர் இருக்கிற ஒரு 4000 பேர் இருக்கின்ற ஒரு இதுல ஒரு பெரிய சபையில எவ்வளோ ஒரு இன்னல் வந்தாலும் காலையில நாம் அந்த யோகா ஒரு 5 நிமிஷம் ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி இன்னைக்கு இந்த கூட்டத்துல நாம வெற்றி பெறுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனோம்னா நிச்சயமாக நமக்கு அந்த வெற்றி இருக்கும். நமக்கு அந்த வெற்றிக்கு இந்த யோகா கலை நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். அந்த அளவிற்கு என்னுடைய அனுபவபூர்வமாக நான் இதை பார்த்திருக்கின்றேன். அதற்கெல்லாம் பெருமை யார் தெரியுமா? நம்முடைய உதயகுமார் அவர்களும் ஐயா தங்கவேலு அவர்களும் தான். அந்த ஆலியாருக்கு 3 நாள் வந்த பிறகு இவங்க தான் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் சொன்னேன், பாருங்க எல்லாருமே வரவங்க எல்லாருமே ஒரு சீனியர் ஆஃபீஸர்ஸ் வராங்க, எல்லாமே கஸ்டட் ஆஃபீஸர்ஸு. நீங்க எப்படி அவங்கள உருவப்படுத்தி எல்லாருக்கும் கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிற்சியை கொடுங்க. நாங்கள் அம்மையாரெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சியை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றினாங்க. அந்த மாதிரி மாற்றி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த இவர் என்னை அழைச்ச உடனே நான் ஏன் உடனே வரணும்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒத்துக்கிட்ட விட ஐயா மகரிஷி ஐயா என்னை அழைச்சார், நீங்க போங்க அப்படின்னாரு. அதனாலதான் நம்ம வர வேண்டியது இருந்தது. அதனால யோகா கலை நம்முடைய கலை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மனதை சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஒரு 1/2 மணி நேரம் நாம் ஒரு சிந்தனையோடு, அது கொஞ்சம் கஷ்டம்தான்,
நம்மளுடைய சிந்தனையை பிடிச்சி ஒரு நிமிஷம் எடுத்து வச்சு பாருங்க, இருக்கவே இருக்காது. கஷ்டம் டாக்டர், புரியவே முடியாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நாம எப்படா அந்த சிந்தனைகள்லாம் சேர்த்துறது அப்படின்னு சொன்னா கூட ஒரு டைவர்ஷன் ஆயிடும். எங்கேயாவது ஒரு டைவர்ஷன் அப்படியே போயிடும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மனதை கட்டுப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. ஒரு 5 நிமிஷம் ஒரு மனதை கட்டுப்படுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஒரே சிந்தனையோட ஒரு யோகா பயிற்சியை செஞ்சோம்னா நிச்சயமாக அன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதை நம்ம உணர்ந்து கொண்டே போகலாம். அந்த உணர்வு தான், உணர்ச்சி தான் நம்மளை எப்பொழுதும் ஒரு உந்து திசையாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு பயிற்சி, ஒரு பட்டம் பெற இருக்கின்றீர்கள். நேரம் கடந்து விட்டது, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு மேல நாம சொல்ல வேண்டாம். இன்னொரு நாள் வந்தா ஐயா மகரிஷி பத்தி இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம். இன்னும் நம்முடைய சிந்தனைகள்லாம் எப்படி நம்ம உருவகப்படுத்துறது அப்படிங்கிறதால நம்ம சொல்லலாம். அந்த அளவிற்கு மிக சிறப்பாக நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு பயிற்சி பெற்று ஒரு சர்டிபிகேட்டும் வாங்குறீங்க. ஒரு பட்டமளிப்பு விழா, அதில் நான் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு இந்த விழாவை கண்ட ஒரு டாக்டர் உதயகுமார் அவர்களும் பேராசிரியர் தங்கவேல் அவர்களையும் நான் மனமாற என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் வந்ததற்கு மிக மகிழ்ச்சி. நேரம் கடந்து விட்டது. ஆகவே என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.